Elephant பொறுத்த வரைக்கும் நாங்கள் டிரெக்டர் சார் ஆஃப்டர் ஹீ சோஸ் த எலிஃபெண்ட் ஹீ டுக் அஸ் டு கேரளா காலடிங்கிற ஊருக்கு போயிருந்தோம். அங்கே போயிட்டு இந்த யானை இல்லாமல் இன்னொரு 3 யானை சேர்ந்து ஒரே இடத்துல ஒருத்தர் ஹி ஓன்ஸ் த எலிஃபென்ட்ஸ். அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு போய் யானையை போய் மீட் பண்ணி லைக் அதோட பிஹேவியர் என்ன, அதோட ஒரிஜினல் பாகனோடையே ஸ்பெண்ட் பண்ண டைம் நிறையா லைக் ஜஸ்ட்டு ஒரு மாதிரி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் லைக் ஏன்னா என்ன தான் நம்ம கற்றுக்கிட்டாலும் ஒரு அனிமல் அடுத்தது என்ன செய்ய போகுதுங்கிறது வந்து சொல்லவே முடியாது. ஸோ அதுக்கான ஒரு அந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் என்ன எதுன்னு கற்றுக்கிட்டோம். தென் அதோட பிஹேவியர் பேட்டர்ன் கற்றுக்கிறது இட்ஸ் ஒரு பெரிய ப்ராசஸ் தான். பட் மென்டலாக ப்ரிப்பேர் ஆகணுங்கிறதுக்காக ஃபஸ்ட் இட் வாஸ் மென்டல் ப்ரிப்பரேஷன். ஏன்னா அவ்வளோ பெரிய உருவம் சைடில் நின்றுட்டு ஒரு சீன் செஞ்சுட்டு இருக்கிறது கஷ்டம்தான். அது அந்த மென்டல் பிளாக் அது பண்ணோன்னே தென் ஈஸியாக போச்சு. பிகாஸ் ஒரு சீனுங்கிறது வந்து நம்ம அதை ஃபீல் பண்ணி நடிச்சிட்டு இருக்கப்போ சன்னா யானை வந்து தட்டி விடும், இல்லாட்டி காலை பிடிச்சி இழுக்க பார்க்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஒன்ஸ் அதோட அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா இன்னும் ஈஸியாக இருக்குங்கிறது வந்து இது வாஸ் த ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ அதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் அதுக்கான அதோட மலையாளம் வேர்ட்ஸ்லாம் ஐ ஹேட் டு லேர்ன் டு கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த எலிஃபென்ட். ஸோ அதெல்லாம் இட் வாஸ் ஆல் லேர்னிங் ப்ராசஸ். பட் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். திருப்பி அந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. ஸோ அதை ரொம்பவே என்ஜாய் பண்ணி செஞ்சேன். அஃப்கோர்ஸ் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கும். ஏன்னா அது என்ன எப்படின்னா வாய்ஸ் அண்ட் ஸ்மெல்லை வச்சு தான் ஒரு யானைக்கு வந்து அட்டாச் ஆகும். ஸோ என்னோடய வாய்ஸ் வந்து அதுக்கு கேட்க ஒரு ஃபெமிலியாரிட்டி தான். லைக் இப்போ ஒருத்தர் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி தான் ஒரு யானையும். அண்ட் வெரி இன்டெலிஜென்ட் அனிமல். ஸோ நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். என்னால் ஸ்பெசிஃபிக்லி ஐ கேன் டாக் அபவுட் அ சீன் எட். நீங்களாம் படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்களே கேட்பீங்கன்னு தெரியும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். பட் இட்ஸ் அ வெரி ஃபிசிக்கலி டிமாண்டிங் ரோல். இது ஸ்பெண்டிங் டைம் வித் எலிஃபெண்ட். அது மேலே ஏறுறது கூட சாதாரணமாக குதிரை மேலே ஏறணுன்னா ஒரு ஸ்டிரப் மேலே காலை வச்சு டக்குன்னு ஏறி உட்காருவோம். இது வந்து படி ஏறி மேலே போகிற மாதிரியே இருக்கும். ஏன்னா கால் மேலே 3-4 ஸ்டெப்பு ஏறி அதுக்கப்புறம் காலை தூக்கி அது மேலே தூக்கி போடணும். பாதி தூரம் ஏறினதுக்கப்புறமே இவ்வளோ தூரம் ஏறியாச்சே ஈஸியாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு ஏறுவோம். பட் அது காலை தூக்கி போடுறதுக்கே அதுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. அண்டு நம்மளோட ஓன் வெயிட் நம்ம பிடிச்சி இழுத்தா தான் அது மேலே ஏற முடியும். அண்ட் ஒன்ஸ் உட்காந்ததுக்கப்புறம் கூட ஒரு மவுண்டில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் நவுந்துச்சுன்னா கூட அந்த பேலன்ஸ் ஃபஸ்ட்டு டேலாம் நான் போய் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி இதில் உட்காந்து போகிறோம் அப்படிங்கிறதான் யோசித்தேன். பட் அந்த மாதிரி சீன்ஸ் தான். யானை மேலே உட்காந்துருக்கிறது, யானை கூட இருக்கிறது, குளிப்பாட்டி இருக்கோம், ஃபீட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபிசிக்கலி டிமாண்டிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த சீன்ஸ் தான் ஜாஸ்தி கஷ்டமாக இருந்துச்சு. மித்ததெல்லாம் ஜஸ்ட் நார்மல். ஐ திங்க் மெமரபிள்னு சொன்னிங்கன்னா என்னோடய ஃபஸ்ட் டே ஆஃப் ஷூட்டிங்கே ஜோக் ஃபால்ஸில் ஒரு மலை உச்சியில் போய் உட்கார வச்சாங்க. என்னை சுற்றி 950 ஃபீட் ட்ராப்பு. அண்ட் ஒரு சைடு மட்டும் நான் உட்காந்துருந்த கல்லே வந்து கிளாஸ் செட்டாக இருந்துச்சு. ஈஸியாக அப்படியே சறுக்கிக்கிட்டு போனால் அங்கே தான் வாட்டர் ஃபால்ஸு. ஸோ ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபஸ்ட் டே ஆஃப் மை ஷூட். And any day, I think anytime I worked with the elephant also, எல்லாமே நிச்சயம் ஞாபகம் இருக்கும் எனக்கு எப்போவுமே. So it's all memorable only.